வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை பார்க்க போகிறோம். இதை எதை வச்சு செய்ய போகிறோன்னா, குடமிளகாய் வச்சு செய்ய போகிறோம். ஒரு பவுலில் நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிளகாத்தூள், சாம்பார் தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இதை நல்லா லைட்டாக தண்ணி விட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவை நம்ம பஜ்ஜியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உள்ள டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த குடமிளகாய் எடுத்து வச்சுட்டு இதை பாதியாக நல்லா கட் பண்ணிக்க போகிறோம். உள்ளே இருக்க அந்த பகுதியை நம்ம எடுத்துகிட்டு அந்த குடமிளகாய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச மசாலாவை நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மெத்தடை நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தின்னாக ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கட் பண்ணதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவுக்கு மாதிரி மாவு ரெடி பண்ண போகிறோம். அதே பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பவுலில் தேவையான அளவு கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட், அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆயில் நம்ம கடாயில் சூடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் சூடானோடனே நம்ம நீளமாக பாருங்கள், பதம் இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக பஜ்ஜி மாவுக்கு மாதிரி நீளமாக கட் பண்ணதை நம்ம அந்த மாவில் நனைச்சி எடுத்து உள்ளே இதில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலரானோடனே எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. நமக்கு வாழைக்காய் மற்ற இதில் செய்கிற மாதிரி நம்ம இந்த குடமிளகாயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம பொரித்து எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான குடமிளகாய் பஜ்ஜி ஸ்நாக் ரெடியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம இப்போ அடுத்தது செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு வெங்காயம் நீளமாக தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள், எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த பஜ்ஜியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல். தேங்க்யூ.